வெல்கம் டு மிஸ்டர் நோபடி சிவி அனே நம்ம பார்க்க ஒரு மூவி வந்து நைட் பீச் 2024 ரிலீஸ் ஆன ஒரு டார்க் காமெடி ஹாரர் மூவி. அண்ட் இந்த படத்தோட ஃபுல் ரிவ்யூ வந்து நம்ம சேனலில் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு அப்டேட் பண்ணுறேங்க. தட் ஹெல்ப்ஸ் மை லாட் கைஸ். உங்களுக்கு நிறைய மூவி ரிவ்யூஸோட அப்டேட்ஸ் வந்துட்டு இருக்கும். அண்ட் திஸ் வீடியோ ஸ்பான்சர்ட் பை லேர்ன் நியூ ஸ்கில் டெக்னாலஜிஸ். இவங்க ஐடி ரிலேட்டட் ஸ்கில்ஸை கோர்ஸாக உங்களுக்கு மோஸ்ட் அஃபோர்டபுள் ப்ரைஸில் பண்ணி தராங்க. ஃபுல் ஸ்டாக் டெவலப்மெண்ட், பைத்தான், ஜாவா, அது மட்டும் இல்லாமல் மெயினாக அட்வான்ஸ் ஆர்டர்களும் சொல்லி தராங்க. உங்களுக்கு சர்டிஃபிகேட் ப்ரொவைட் பண்ணுறது இல்லாமல் உங்களோட ஜாப் பிளேஸ்மெண்ட்கான 100% அசிஸ்டன்ஸும் பண்ணுறாங்க. ஃபார் மோர் டீடைல்ஸ் ஸ்க்ரீனில் தெரிய நம்பரை கான்டாக்ட் பண்ணுங்கள். படத்தோட கதை எங்கே ஆரம்பிக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, படத்தில் வந்து ஒரு கப்புள்ஸ் இருக்காங்க. அதில் வந்து ஹஸ்பண்ட் வந்து அப்பப்போ வந்து வேற ஒரு இடத்துக்கு ஊருக்கு போயிட்டு வேலை செஞ்சு தான் வருவார். ஸோ மோஸ்ட் ஆஃப் த டைம் வந்து அந்த ஒய்ஃப் வந்து தனியாக தான் இருப்பாங்க. ஸோ அவங்க வந்து ஒரு ஆர்டிஸ்ட்டு. அண்ட் அதே மாதிரி வந்து அவங்களுக்கு ஒரு குழந்தை பிறந்ததுக்கப்புறம் அவங்களோட வேலையை வந்து விட்டுடுறாங்க ஃபார் தன்னோட பையனோட ஃப்யூச்சருக்காக பார்த்துக்கணுன்றதுக்காகவே. ஸோ விட்டதுக்கப்புறம் தான் பையனை வந்து வளர்க்க ஆரம்பிக்கிறாங்க. இனிஷியல் ஸ்டேஜில் என்னதான் எவ்வளோதான் அது வந்து ஒரு மாதிரி நல்லா இருந்தாலும் மதர்ஹுட் அந்த அந்த ஒரு தருணம் இருந்தாலுமே இப்போ எந்த வேலைக்கு போகாதவங்க ஒரு மதர் ஆகுறாங்கன்னா அது வேற. இத்தனை வருஷமா வேலைக்கு போயிட்டு திடீர்னு சொல்லிட்டு வீட்டிலே இருக்க சொன்னா அவங்க வந்து அவங்களுக்கு ஆரம்பத்தில் நல்லா இருந்தாலும் போக 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 நிறைய விஷயங்கள் மாறுது. ஒபீஸ் ஆகுறாங்க, மற்றவங்க கூட இன்ட்ராக்ட் ஆக மாட்டாங்க. தென் வந்து தன்னோட பையன் தான் உலகம்னு சொல்லிட்டு பையன் கூட இருக்காங்க. ஸோ இதெல்லாம் சேர்ந்து என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவங்களுக்குள்ள ஒரு அனிமலோட ஒரு ஒரு பிஹேவியர் வந்து உள்ளே வருது. டாக் இருக்குல்ல, டாகோட பிஹேவியர் மாதிரி கொஞ்சம் உள்ளே வருது. அப்படி வர ஆரம்பிக்கும்போது அவங்களுக்கே பயமாக இருக்குது. ஏன்னா வந்து இந்த படத்தில் சில சீன்ஸ் வந்து டிஸ்டர்பிங்காக இருக்கும். ரொம்ப இல்லை, கொஞ்சமாக டிஸ்டர்பிங்காக இருக்கும். ஸோ தனக்கு என்ன ஆகுது அப்படின்ற அந்த விஷயத்தை அனலைஸ் பண்ணணுன்றதுக்காக நிறைய புக்ஸ் அண்ட் ரிசர்ச் எல்லாமே வந்து பார்த்து படிக்க ஆரம்பிக்கிறாங்க. படித்து தனக்குள்ளே வந்த மாற்றம்லாம் ஏன் இப்படி வருது, எதுக்காக எல்லாத்தையும் கண்டுபிடிக்கிறாங்க. இது எல்லாம் ஒரு பக்கம் இருக்க சமயத்தில் இதையும் பார்த்துட்டு தன்னோட பையனையும் வந்து கவனிச்சுக்கணும்னு சொல்லிட்டு நிறைய வேலைகள் நடக்குது. அண்ட் அதே மாதிரி வந்து தன்னோட அந்த மேரிட் லைஃப்பில் வந்து அவங்களுக்கு வந்து ஒரு பீஸ் இருக்க மாட்டேங்குது. ஹஸ்பண்ட் வராரு, வந்துட்டு ஒரு நாளோ 2 நாளோ வீட்டில் இருக்காரு. தன்னோட ஒய்ஃப்க்கோ பசங்களுக்கோ என்ன வேணுமோ அதை வாங்கி கொடுத்துட்டு திரும்பி ஒர்க்குக்கு போயிடுறாரு. ஸோ இந்த இந்த மாதிரி இருக்கிற சமயத்தில் வந்து என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இவங்களோட இந்த இன்ஸ்டின்ஸ் வந்து ரொம்பவே அதிகமாகிடுது. என்ன பண்ணுறதுன்னே தெரியாமல் அண்ட் இவங்களுக்கு வந்து ஒரு ஃப்ரெண்டு இருப்பாங்க, லைப்ரரியன் மாதிரி இருப்பாங்க. அவங்ககிட்ட போயிட்டு கன்சர்ன் கேட்பாங்க. இந்த மாதிரி அவங்க வந்து சொல்லுவாங்க. தென் வந்து ஒரு புக்கு வேற தருவாங்க, ஓகேங்களா. அந்த புக்கில் இவங்களுக்கான எல்லா சொல்யூஷன்ஸும் இருக்கும். இந்த மாதிரி ஏற்கனவே இருந்தவங்க ஏன் இப்படி நடக்குது, எதுக்காக இப்படி நடக்குது, அந்த விஷயத்தெல்லாம் வந்து நல்லா அனலைஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தன்னோட பையனையும் வந்து ஒரு பக்கம் வளர்க்கவும் ஆரம்பிக்கிறாங்க. அண்ட் அதுக்கப்புறம் இவங்க இவங்க ஹஸ்பண்ட் கூட பேசுகிற அந்த டைமிங் எல்லாமே கம்மியாகுது. தென் இவங்களோட அந்த மேரீடு லைஃப் வந்து கிட்டத்தட்ட முடிகிற மாதிரி கொண்டு போகிறாங்க. கொண்டு போனதுக்கப்புறம் அண்ட் ஹஸ்பண்ட் வந்து கொஞ்சம் டைம் கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒய்ஃபுக்கு கொஞ்சம் டைமும் தராரு. அந்த சமயத்தில் என்ன ஆச்சு, இவங்க வந்து தனக்கான அந்த அனிமல் பிஹேவியர்லேருந்து வெளியே வந்தாங்களா இல்லையா, இவங்களோட மேரீட் லைஃப் என்னாச்சு, இவங்களோட இந்த அது அவங்களோட பையனோட லைஃப் என்னாச்சு அப்படின்றது அந்த படத்தில் இருக்காது. இந்த படத்தில் வந்து எனக்கு ரொம்ப பிடிச்ச விஷயம் வந்து இது வந்து ரியலாக நடக்கிறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது. இவ்வளோ ஒரு ட்ராமாட்டிக்காக ஃபிலிம் மாதிரி நடக்காது. ஒரு சின்ன சின்ன விஷயங்கள் வந்து மாறும். ஒரு விமனாக வந்து இத்தனை வருஷமாக வேலைக்கு போன ஒரு விமன் வந்து தன்னோட பசங்களை பார்த்துக்கிறதுக்காக ஆஸ் அ மதராக வந்து எல்லாத்தையும் விட்டுட்டு மதர்ஹுட்குள்ளே வரும்போது அவங்களுக்கு ஆரம்பத்தில் அது எக்ஸைட்மெண்ட்டையும் சந்தோஷத்தையும் கொடுத்தாலும் போக 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 அது அழுத்து போகும். வெறுப்பு வரும், வெளியவும் காட்ட முடியாது, யாரையும் கத்தவும் முடியாது. ஸோ அந்த மாதிரி விஷயங்கள்லாம் வந்து நடக்கும். அதெல்லாம் இந்த படத்தில் அழகாகவே காமிச்சிருப்பாங்க. எனக்கு இந்த படம் வந்து ஒரு டிஃப்ரெண்ட்டாகவும் பிடிச்சிருந்தது. ஒருவேளை நீங்கள் கப்புள்ஸாக இருக்கீங்க, நீங்கள் பார்க்கணும் அப்படின்னு இந்த படத்தை தாராளமாக பார்க்கலாம். பசங்களை வளர்க்குறது வந்து அம்மாவோட பொறுப்பு மட்டும் இல்லை, அப்பாவும் சேர்ந்தது தான் அப்படின்ற மாதிரி ஒரு விஷயத்த வந்து லாஸ்ட்டில் கன்வே பண்ணியிருப்பாங்க. படம் ஸ்டார்டிங்லேருந்து கிளைமேக்ஸ் வரைக்குமே ஒரு மாதிரி கொண்டு போனாலும் கிளைமேக்ஸை ஹாப்பி எண்டிங்காக முடிச்சிருப்பாங்க. ஒரு அபவ் ஆவரேஜ் மூவி. அதனால இந்த படத்துக்கு நான் ஒரு 3.5 தான் சொல்லுவேன். இதே மாதிரி மூவி ரிவ்யூ பார்க்கணும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண ஆரம்பிச்சிட்டோம். பட் என்னுடைய பாய், ஹேவ் அ கிரேட் டேஸ்.